சாம்பலுக்கு பதிலா அது என்னடா சிங்காரம் சிஸ்டர் எல்லாம் எழுதுறாங்க. அது என்ன பாஸ்டர் சிங்காரம்? இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு. He gave beauty for ashes. சாம்பல்னா என்ன? ஒரு காரியம் எரிஞ்சு ஒண்ணுக்கு இல்லாம போயிடுச்சுன்னா கடைசியில இருக்கிறது சாம்பல். அப்படிதானே? இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட வரும்போது அப்படிதான் வர்றாங்க. பிசினஸ் ஒண்ணுக்கு இல்லாம போயிடுச்சு, மீதி சாம்பல் தான் சார் இருக்கு. பொருளாதாரம் ஒண்ணுக்கு இல்லாம போயிருச்சு, சாம்பல் தான் மிச்சம். கேரியர் அழிஞ்சு போயிருச்சு, சாம்பல் தான் மிச்சம். திருமண வாழ்க்கை அழிஞ்சு போயிருச்சு, சாம்பல் தான் மிச்சம். சாம்பல் அழிவின் அடையாளமாக இருக்கிறது, அலங்கோலத்தின் அடையாளமாக இருக்கிறது. There is no beauty in ashes. அழிவிலே அழகு இல்லை, அலங்கோலத்திலே நல்ல கோலம் இல்லை. அதே அலங்கோலம். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவர்கிட்ட சாம்பலை கொண்டு வந்தீங்கன்னா, அதாவது அவ்வளவுதான் சார், எல்லாம் அழிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு, மிச்சம் சாம்பல் தான். அவர் சொல்றாரு, சாம்பலுக்கு பதிலாக நான் சிங்காரத்தை, அவன் சாம்பல் இங்க கொடு, அதுக்கு பதில் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், நான் சிங்காரத்தை கொடுக்கிறேன். இங்கிலீஷ்ல பியூட்டின்னு இருக்கு. என்னது? அவர்கிட்ட வந்தீங்கன்னா உங்களை பியூட்டியா மாத்துறாரு. வந்துட்டீங்கன்னா பியூட்டி தான். நீங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒரு பியூட்டி. சொல்லுங்க, யூ பியூட்டி. ஏன்னா அவர்கிட்ட சாம்பலாக எல்லாம் முடிஞ்சு வர்றதெல்லாம் எங்க ஆண்டவர் பியூட்டியாக மாற்றுகிறார். ஓ ஜீசஸ். கையை தட்டி அவருக்கு நன்றி சொல்லலாம். ஹalleluya. ஓ கோஷடமானதோ ஹalleluya. சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரம் தந்தீர், தூயவர் தூயவரே. தலைமையில கை வச்சு சொல்லுங்க, சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரம் தந்தீர், தூயவர் தூயவரே. தூயவர் தூயவர்